வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அனாலிசிஸ். இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான எக்ஸ்பெக்டட் கொஷினை அனலைஸ் பண்ண போகிறோம். சொல்லப்போனால் இந்த கொஷின் தான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃபார் எனி கேண்டிடேட் அட்டெண்டிங் த இன்டர்வியூ. யூபிஎஸ்சி இன்டர்வியூவை டெல்லியில் அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு மாணவருக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி இதுதான் அப்படின்னு சொல்லலாம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why do you want to become a civil servant? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, why do you want to become IAS? இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, எதனால் நீங்கள் சிவில் சர்வீசஸை சூஸ் பண்ணியிருக்கீங்க, பதில் சொல்லுங்கள். இந்த கேள்வியை நீங்கள் கண்டிப்பாக போர்டிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் 3 இன்டர்வியூ யூபிஎஸ்சியில் அட்டென்ட் பண்ணேன். எனக்கு 2 முறை இந்த கேள்வி கேட்கப்பட்டது. நிறைய மாணவர்கள் இந்த கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண மாட்டாங்க. இந்த கேள்வியை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா இது உங்களுடைய ஓவரால் ஸ்கோர்ஸை கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். சொல்லப்போனால் முதல்ல இந்த கேள்வி வருது, நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷனாக உங்களுக்கு அந்த இன்டர்வியூ அமையும். சரி, நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்டர்நெட்டில் நம்ம பல பேருடைய மார்க் இன்டர்வியூஸை பார்த்துருக்கோம். ஒருத்தரும் ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க, நான் ஒரு ஆன்சர் பண்ணுவேன். அந்த ஆன்சர் வந்து யூனிக்காக இருக்கும், மற்றவங்க சொன்ன ஆன்சரை மாதிரி அது இருக்காது. அப்படி ஆன்சர் பண்ணால் என்னால் போர்டை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு, ஏன் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னுடைய சிறு வயதில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவரை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறது என்னுடைய கிராமத்துலேயோ அல்லது என்னுடைய சிட்டிலேயோ பார்த்துருக்கேன். அவரால் நான் இம்ப்ரெஸ் ஆனேன், அவர் ரொம்ப ஹானஸ்டான ஆஃபீஸர், ஸோ இது என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஐபிஎஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், என்னுடைய ஃபாதர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் என்னுடைய ரோல் மாடல், அல்லது இந்தியாவில் ஏதோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப தைரியமாக வேலை செய்கிறவர், அவர் என்னுடைய ரோல் மாடல், இப்படி சொல்லணும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் சினிமாவை கூட இன்ஸ்பிரேஷனாக சொல்லுவாங்க, தப்பு இல்லை, சினிமாவிலேருந்து கூட இன்ஸ்பிரேஷன் நாம் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் சொல்லி நாம் போர்டை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது கரெக்டாக இருக்காது. ஒருவேளை மேற்கொண்டு கேள்விகளை கேட்குறாங்கன்னா அதுக்கும் சேர்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போது ஹோலிஸ்டிக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ராப்பரான சாட்டிஸ்ஃபேக்டரியான ஆன்சரை நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ பல்வேறு கோணங்களில் நீங்கள் பதிலை சொல்லணும். ஏன் சிவில் சர்வீசஸ்குள்ளே வர நினைக்கிறீங்க? நிறைய பேர் சிம்பிளாக டைரெக்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஐ வாண்ட் டு சர்வ் த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது தவறான பதில். இந்த மாதிரி எப்பயுமே சொல்லக்கூடாது. நாட்டை சர்வ் பண்ணுறதுக்கு சிவில் சர்வீசஸ்குள்ளே வரலாம், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் இதை தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் இன்ஜினியராக இருப்பார், பிஇ முடிச்சிருப்பார் அல்லது பிடெக் முடிச்சிருப்பார். இன்டர்வியூ போர்டுக்குள்ளே வந்து ஐ வாண்ட் டு சர்வ் த கண்ட்ரின்னு சொல்லுவார். திரும்ப கேள்வி வரும், நீங்கள் ஏற்கனவே இன்ஜினியராக தானே இருக்கீங்க, இன்ஜினியராகவே நாட்டுக்கு சர்வ் பண்ணலாமேன்னு அவங்க கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவரால் ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இன்ஜினியராக நாட்டுக்கு அதிகமாக நாம் சர்வ் பண்ணலாம், இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்ரீதரன் கோன்கன் ரயில்வே இதை கட்டினவர், அவர் ஒரு இன்ஜினியர் தான், நாட்டை அவர் இம்பேக்ட் பண்ணல. அவருடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவில் இருக்குது? இன்ஜினியராகவும் நம்ம நாட்டுக்கு சர்வ் பண்ணலாம், டாக்டராக சர்வ் பண்ணலாம், சயின்டிஸ்டாக சர்வ் பண்ணலாம், ஒரு மெக்கானிக்காக சர்வ் பண்ணலாம், டீச்சராக சர்வ் பண்ணலாம். பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அரசியல் இதில் இறங்கி கூட சர்வ் பண்ணலாம். பொதுவாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, இது தவறான பதில். ஆனால் சிவில் சர்வீசஸ்லேயும் சர்வீஸ் இருக்குது, ஆனால் பதிலை நீங்கள் வேறு மாதிரி ப்ராப்பராக ஹோலிஸ்டிக்காக ஆன்சர் பண்ணணும். சரி, எந்தெந்த டைமென்ஷன்ஸில் நீங்கள் பதிலை ரெடி பண்ணி வைக்கணும், எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் கொடுக்கக்கூடாது, நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸை வச்சு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். அப்படியே பேச ஆரம்பிக்கணும். மேற்கொண்டு போர்டினுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல் நீங்கள் மேற்கொண்டு பாயிண்ட்ஸை கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணணும். ஆனால் இதெல்லாம் பேசிக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை வச்சு தான் ஜஸ்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி மனசார ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கேள்வி எப்படி கேட்டாலும் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். சரி, நான் எப்படி ஆன்சர் பண்ணணும்? ஒரு ப்ளூ பிரிண்ட் தரேன், நான் பேசுகிற மாதிரியே பேசணும்னு அவசியம் இல்லை, இது ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். Sir, Madam, there are many ways to serve the country, but I humbly feel that
civil services provides an opportunity and a wider platform to serve many people in India at the grassroots level and to create a greater impact in the lives of these people. So I would like to make use of this opportunity provided by the civil services. அதாவது நாட்டுக்கு பல வழிகளில் நம்ம சேவை செய்யலாம். ஆனால் சிவில் சர்வீசஸ் அப்படின்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுலேயும் சர்வ் பண்ணலாம். அது ஒரு வைடர் பிளாட்ஃபார்ம், நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். மேற்கொண்டு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது டைனமிக் ஜாப், சேலஞ்சிங் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் தவறான பதில். எல்லா வேலையும் டைனமிக் தான், எல்லா வேலையும் சேலஞ்சிங் தான். ஒரு ட்ரெயினை டிரைவ் பண்ணக்கூடிய லோக்கோ பைலட்டை விட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய வேலை வந்து சேலஞ்சிங் கிடையாது. புரியுதா? இதுலேயும் கரெக்டாக ஆன்சர் பண்ணும். அப்போது இது சேலஞ்சிங், எனக்கு இது வேணும், நான் ரொம்ப டைனமிக்கான ஆள் அப்படின்னு அங்கே போய் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. ஆனால் என்ன சொல்லணும் அப்படின்னா, சிவில் சர்வீசஸ் ஆஃபர்ஸ் அண்ட் opportunity for me to transform the lives of people. மக்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சிவில் சர்வீசஸ் மூலமாக எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்படி ஆன்சர் பண்ணணும். சிவில் சர்வீசஸ் ப்ரொவைட்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். நான் இதுக்குள்ளே வந்து லேர்ன் பண்ணுவேன், இதை சொல்லணும். நிறைய பேர் ஈகோவில் சொல்ல மாட்டாங்க. லேர்னிங்ன்றது ஒரு பெரிய விஷயம், அதை பண்ணணும், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் பண்ணணும். அப்போ இதையும் சொல்லணும். அது இல்லாமல் சிவில் சர்வீசஸ் ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் டைவர்ஸ் டொமைன்ஸ் அண்ட் செக்டர். பல்வேறு டொமைன்ஸில், ஃபீல்ட்ஸில் வேலை செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இதுக்கு கொடுக்குது. ஸோ இதனால நான் இதில் விரும்பி வரேன் அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், இண்டஸ்ட்ரி, டிப்ளமசி, அதாவது ஃபாரின் சர்வீஸ், லா அண்ட் ஆர்டர், அதாவது ஐபிஎஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் ரெவென்யூ, அதாவது ஐஆர்எஸ், இது நிறைய வாய்ப்புகளை இதுக்குள்ளே நான் பார்க்குறேன். அதனால் இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இதை தாண்டி ப்ராக்டிக்கலாகவும் ஆன்சர் பண்ணணும். நம்ம எல்லாம் மனுஷங்க தானே, நமக்கும் சில எதிர்பார்ப்பு இருக்கும். ப்ராக்டிக்கலாக சொல்லலாம், தப்பு இல்லை. ஐ ஃபீல் தட் சிவில் சர்வீசஸ் ப்ரொவைட்ஸ் எ ரோல் விச் வில் ப்ரொவைட் மீ பெட்டர் ரெக்கக்னிஷன் அண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாம் மனுஷங்க தானே, நமக்கும் சில எதிர்பார்ப்பு இருக்கும், தப்பு இல்லை, சொல்லலாம். ரெக்கக்னிஷன் எனக்கு பெட்டராக கிடைக்கும், அது இல்லாமல் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரணத்தை கொண்டும் இதில் சம்பளம் பெட்டராக இருக்கும், எனக்கு வந்து இதில் ஒரு பெர்மனண்ட் ஜாப் கிடைக்கும், இந்த மாதிரி ஆன்சர் பண்ணாதீங்க. ப்ராக்டிக்கலாக ஆன்சர் பண்ணணும். ஆனாலும் அது வந்து உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கும். இதை தாண்டி சில பாயிண்ட்ஸை நீங்களாகவே யோசிச்சு சொல்லலாம். டுடே இந்தியா இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஸ் அ great country, as a superpower. Many changes are happening in the socio-economic spheres of the country. சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாடு வந்து வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு. இந்த வளர்ச்சி பாதை, இந்த growth ஸ்டோரியில் எனக்கும் ஒரு பங்கு வகிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது சார். அதனால் நான் சிவில் சர்வீசஸ்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிவில் சர்வீசஸ் தாண்டி நிறைய செக்டர்ஸ் இருக்குது, அதுலேயும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி சிவில் சர்வீசஸ்குள்ளே நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து இந்த ஸ்டேட்டை நோக்கி போவோம், மக்களை நோக்கி போவோம், லார்ஜர் லெவல் கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். இதன் மூலமாக என்னை இன்னும் பெட்டராக செல்ஃப் ரியலைஸ் பண்ண முடியும். அதனால் சிவில் சர்வீசஸை நான் ஒரு நேச்சுரல் கரியர் சாய்ஸாக பார்க்குறேன் சார். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மனசில் வைங்க. இது அப்படியே எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பேசிக் பாயிண்ட்ஸில் ஆரம்பித்து தேவைக்கேற்ப, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நீங்கள் பில்டு பண்ணிட்டு போகணும். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் மனசார ஏற்றுக்கணும். இதுதான் உண்மை. நீங்கள் உண்மையிலே சின்சியராக இருக்கீங்க, சிவில் சர்வீசஸை நீங்கள் நாட்டுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக வரீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணணும். இதை அக்செப்ட் பண்ணலைன்னா உங்கள் பெர்சனாலிட்டி கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய தவறான பெர்சனாலிட்டியை நம்ம வார்த்தைகள் மூலமாக ரிவீல் பண்ணிடுவோம். போர்டு முன்னாடி நம்ம மாட்டிப்போம். நம்முடைய ஸ்கோர்ஸ் குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.